அப்பாடியோ ஒரு வழியாக பாப்பாவை போயிட்டு வேனில் விட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் வேலையே ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. இந்த ஹார்லிக்ஸ் வேறு ஊற்றிடுச்சு, எல்லாத்தையும் மடித்து வைக்கணும். படுத்தது வேறு அப்படியே இருக்குது, அந்த பெட்ஷீட்லாம் மடிக்காமல் அதெல்லாம் மடிக்கணும். ஃபஸ்ட்டு கிச்சன் வேலையை முடிச்சிக்கலாம், ஃபஸ்ட் தொடச்சிக்கலாம். ஸோ இங்கே உட்காருவோம் கொஞ்சம். அப்போ தான் அப்படியே உட்காந்தாச்சு. இதெல்லாம் கழுவ போடணும் சிங்கில். இங்கே ஃபஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம். கறி தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு பாத்ரூமில் போயிட்டு பக்கெட் எடுத்துகிட்டு வருவோம். வச்சு போய் பாத்ரூமில் போய் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்தாச்சு, போய் எடுத்துகிட்டு போய் ஊற்றுவோம், தண்ணியை ஊற்றுவோம். இங்கே வேறு அப்படி பிடிச்சி போயிடுச்சது தான் உடனே ஊற்றிடணும். எங்கே அந்த துணி? இடிக்கி வேறு தொடச்சிட்டோம். தொடப்போம். நல்லா பழிச்சுன்னு இருந்ததாம்மா கிச்சனில் அடுத்த தடவை வேலை செய்யும் போது மூடு வரும். நல்லா தொடச்சாச்சு. இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணு. அடுக்கி வைப்போம். இதை தூக்கி இங்கே வச்சிடலாம். பக்கெட்டை பாத்ரூமில் வச்சிடுச்சு. இது அப்படி ஓரமாக வச்சிடலாம். அப்பா இது க்ளீன் ஆகிடுச்சு. இந்த இடிக்கையை தூக்கி அழகாக இங்கே அடுக்கிடலாம். காலை சாப்பாடு வேறு எடுத்து செய்யணுமா? போயிட்டு இப்போ போய் பெட்ஷீட்டை மடித்து வைப்போம். அப்பாடியோ கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு போய் ரூமை க்ளீன் பண்ணலாம். பாரு, இந்த நிஷா பாப்பாவை இப்படியே டவலை தூக்கி கட்டிட்டு கீழே தூக்கி போட்டா. எத்தனை தடவை இந்த பாப்பாட சொல்லிட்டா மடிச்சு வைன்னு கேட்குறதே கிடையாது. ஷோ என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளையா வேற இருக்கா. திட்டினா அதுக்கப்புறம் கோச்சிக்கிறா வேற. ஓகே, நம்ம போயிட்டு நம்மளே மடிச்சு வைப்போம். இதை மடிச்சு வைப்போம். மடிச்சு டவலை வச்சிடலாம். வேறு இதையும் அப்படியே மடிச்சு வச்சிடலாம். இது அங்கே வச்சு நோக்கி இதுவும் இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். பாப்பாவுக்கு இது வேற பாரு, இதை புதுசு. இதை போயிட்டு இப்படி என்னடா அது கரையாக இருக்குது, புதுசு இல்லை, நம்ம இப்போ தானே வாங்கினது. ஷோ இதுவும் கரையாயிடுச்சு. அது ஒருத்தர் துவைச்சா தான் போயிடும். ஷோ இதெல்லாம் எப்படி தான் அழுக்கு ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. பெட்டெல்லாம் அப்படியே உதறிடுவோம். ஃபோன் இருக்குது, யாரும் ஃபோன் பண்ணல. இப்போ கீழே ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வேறு விழுந்துருச்சா? இதை தூக்கி இது மேலே வச்சுட்டு இதுக்குள்ளே இருக்க இப்போதைக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போயிட்டு இட்லியை ஊற்றுவோம். வா படியோ, இதுக்கே பெண்டு கலருது. ஓகே, போய் இட்லியை ஊற்றுவோம். நம்ம ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏமா அதுக்குள்ளே இட்லி என்ன பண்ண போகிற? இல்லைத்த போய் இட்லி ஊற்றலான் இருக்கேன். போயிட்டு காலை சாப்பாடு இட்லி சாப்பிட்டுக்கலாம், அதான் ஊற்றலான் இருக்கேன். என்னம்மா அதுக்கும் இன்னும் காலையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க போல். ஆமாங்க அத்தை, என்ன பண்ணுறது, அங்கே ஹார்லிக்ஸ் வேறு ஊற்றிடுச்சு. அதை தொடச்சி விட்டு பெட்ரூமை க்ளீன் பண்ணிட்டு வரத்த. சரிம்மா இப்போ ஊற்றாத, உனக்கு என்ன பசிக்குதா? இல்லைத்த எனக்கு பசிக்கல, உங்களுக்கு பசிக்கணும்னா மாத்திரை வேறு போடணும்ல, அதனால தான் நானும் சமைக்க போகிறேன். இல்லைம்மா நான் போயிட்டு குளிக்க போகிறேன், அதனால் நீ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் உட்காரு, நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இல்லைத்தா உங்களுக்கு பசிச்சுன்னா சொல்லுங்கள், நான் போய் ஊற்றிட்டு வந்துடுறேன். இல்லைம்மா நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கெல்லாம் சரிங்க. ஓகே அத்தை, நீங்கள் போயிட்டு வாங்க. சரிம்மா. ஓகே, நான் போய் குளிப்போம். ஐயோ கீழே வந்துடுச்சே. சரி போய் அட அத்தை குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்களா? சரி, வீடு ரொம்ப குப்பையாக இருக்குது, அதை கூட்டி விட்ருவோம். டிக் டிக். ஏமா வாமா, உள்ள கதவு திறந்தான் இருக்குது. ஆமாம் அத்தை அந்த விளக்கு மூணு மட்டும் பின்னாடி இருக்குது பாருங்களேன், அதை மட்டும் எடுத்து தாங்க, நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏமா காலையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், உட்காருமா கொஞ்ச நேரம். இல்லைத்த இருக்கட்டும், நான் கூட்டி விட்டுரு உட்காந்துடுறேன். அந்த விளக்கு முத்தை மட்டும் எடுத்தாங்க அத்தை. சரிம்மா, இந்தாம்மா வாங்கிக்கோ. ஓகே எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கூட்டி விட்டு மட்டும் வந்துடுறேன். ரூம்லேருந்து கூட்டிகிட்டு தான் சரி வரும். எவ்வளோ குப்பை இதே எங்கே பார்த்தா. எல்லாத்தையும் கூட்டி விட்டாச்சு. அத்தைட்ட போய் கொடுத்துட்டு வந்துடும். இங்கே வச்சுடுறேன், தான் இங்கே மட்டும் வச்சுக்கிறேன். சரிம்மா, நான் இன்னும் குளிக்க ஆரம்பிக்கல. சரி நம்ம போய் இப்போ உட்காருவோம் கொஞ்ச நேரம் சோபாவில். முடியலம்மா. இந்த ஃபோன் எங்கே?
அந்த தான் இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்போம். முடியல. போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இட்லி சொல்லலாம். படியோ திடீர்னு கரண்ட் வர போயிடுச்சுப்பா. ஸோ தண்ணி இப்போ ஊற்றிக்கும். சோப்பு எங்க? அப்பாடியோ ஒரு வழியாக குளிச்சாச்சு. ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். இதுக்கு தான் என் மோனா சொல்லணும். பாரு பக்கத்துலேயே ஒரு பீரோவில் வச்சு கொடுத்துருக்கான். அந்த பீரோலேருந்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த புடவை கட்டுவோம் பிங்க் கலரில். கட்டுவோம். அப்பாடியோ ஒரு வழியாக இந்த புடவையை கட்டி முடிச்சாச்சு. இந்த புடவையை கட்டுறதுக்குள்ளே எம்மாடியோ. அப்பா குளிச்சிட்டோமா? அத்தை குளிச்சிட்டிங்களா அத்தை? நான் போயிட்டு இப்போ இட்லி சுடுறேன். சரிம்மா போய் இட்லி சுட்டுருவா அப்போ. அப்பா கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்ததுக்கு பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உட்காந்து இட்லியை சுடுவோம். அட அந்த இட்லி சட்டி எங்கே? இட்லி சட்டியே காணுமே. ஷோ இட்லி சட்டி எங்கே போச்சுன்னே தெரில. பரணி மேலே வச்சாங்கன்னு தெரில. ஷோ என்ன பண்ணுறது? சரி இப்போதைக்கு சும்மா தட்டில் ஊற்றி பார்ப்போம் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ தட்டில்னா எப்படி வரும்? என்ன பண்ணுறது? சரி கடையிலேருந்து இட்லி ஆர்டர் போட்டுடலாம். அதான் பண்ண முடியும். தட்டிலாம் எப்படி பண்ண முடியும்? கடையிலேருந்து இட்லி ஆர்டர் போட்டுடலாம். அத்தைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அத்தை ஏம்மா ஏன் கூப்பிடுற? இல்லைங்க அத்தை அந்த இட்லி சட்டி சரி வராது. இடி நாங்களே வரேன். ஒரு நிமிஷம் சரிங்களா அத்தை? அந்த இட்லி சட்டியே காணும். எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பரணியில் கிடக்கான்னு வேறு தெரில. பரணியில் வேறு நிறைய இது வேறு பூச்சியாக இருக்குத்த. இப்போ என்ன பண்ணுறது? கடையில் ஆர்டர் போட்டுக்கோன்னு இட்லியை தான் கேட்குறது தான் கேட்குறேன். சரிம்மா இப்போ என்ன பண்ண முடியும்? இதை காணும்னா இப்போ கடையில் தான் ஆர்டர் போட்டாகணும். ஒன்றுமே இல்லை. தோசைலாம் எனக்குலாம் வேணாம். இட்லி சாப்பிட்டா தான் ஒரு மாதிரியாக இருக்கும். நீ கடையிலேயே ஆர்டர் போட்டுருமா? சரிங்க அத்தை. அந்த ஃபோனை மட்டும் எடுத்தாங்களே. இந்தாம்மா. ஹலோ அனிதாக்கா. அக்கா அந்த இட்லி மட்டும் ஒரு 6 இட்லி மட்டும் கொடுத்து விடுங்கக்கா. ஒரு 6 இட்லி சட்னியோட கொடுத்து விடுங்கக்கா. நான் காசு அப்புறம் கொடுக்குறேன். இல்லாட்டி நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன். சரிடாம்மா ஒன்றும் இல்லை நான் கொடுத்து விட்றேன். அந்த ஹாட் பாக்ஸ் கொடுத்து விட்றேன். யாராச்சும் வர சொல்கிறீங்களா? வர சொல்கிறேன். நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே. சரிக்கா. சரி இந்த ஹாட் பாக்ஸ். சரிக்கா. சரி. ஹலோ அக்கா. அனிதாக்கா வர சொன்னாங்க. ஹாட் பாக்ஸ் தருவீங்களாம்ல சொன்னாங்க. நீந்தாடானாம்மா? இந்தாங்க. என்ன வளர்ந்துட்டீங்க? அனிதாக்காவோட பிள்ளையா நீங்கள்? ஆமாக்கா. நீ இவ்வளோ அமைதியாக பேசு. நல்ல பொண்ணாக இருக்கியே. இந்தாம்மா அந்த ஹாட் பாக்ஸ் எடுத்துறேன். இந்தாடா எடுத்துக்கோ. சரிக்கா போயிட்டு வரேன்க்கா. சரிடாம்மா. அட எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கு. அமைதியாக பேசுது. இந்த காலத்தில் இந்த மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் இருக்கும். அக்கா ஒரு 5 நிமிஷத்தில் போட்டுருக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்ப்போம். அக்கா நான் கொடுத்து விட்ருக்க பாருங்கக்கா. அட அதுக்குள்ளே வந்துருச்சு இட்லி. திறந்து பார்ப்போம். என்னடா திறக்கவே முடியல. திறந்தாச்சு. என்னடா திறந்தோம். நல்லா ஹாட் பாக்ஸு யூஸ் பண்ணாமல் நல்லா கெட்டி பிடிச்சி போயிருக்கு. சட்னியோட வந்துடுச்சா? ஓகே இப்போ அத்தைக்கு தட்டையில் போட்டு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அத்தைக்கு தான். அத்தை வர மாத்திரை வேறு போடணும். என்னடா பஞ்சாக இருக்குது இட்லி. ஆஹா ஆனால் என்ன சட்னி தான் ஊற்றி போயிடுச்சு இட்லியில். அச்சோ 3 தான் சாப்பிடுவாங்க இட்லியில் வேறு. கொஞ்சம் சட்னி ஊற்றி விட்டுரும். இந்த ஒரு இட்லி ஒட்டிருக்கு. ஓகே அத்தைட்ட கொடுத்துரும். அத்தை இந்தாங்க அப்படியே வாங்கிக்கோங்க. இந்தாங்க. சரி நான் கொடுத்து சாப்பிட்றேன். எனக்கும் பசிக்குது. அப்பா நம்மளுக்கும் பசிக்குது. அந்த சட்னிலேயே அப்படியே சாப்பிடுவோம் நம்மளும். அப்படியே அதில் அப்படியே உள்ளே போட்டு இட்லி அப்படியே பனஞ்சு அதுக்குள்ள போட்டு சாப்பிட வேண்டியதான். அப்படியே ஃபோனை பார்த்துட்டு சாப்பிட்ற சுகமே தனி. சாப்பிடுவோம். அட காலங்காத்தாலே நம்ம மாவு அரைக்க போட்டிருந்தோமே. ஞாபகமே இல்லை பாரு. எடுப்போம். சாப்பிட்டுக்குவோம்.
ஆஹா டேஸ்ட்டாக இருக்கு. அனிதா இட்லி கடைனா செம்ம டேஸ்ட் தான். அப்படியே ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. போய் கிரைண்டர் போய் பார்ப்போம்.